அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இதுல நாங்க பொதுவா தஃப்சீரை பார்த்தோம். ஆனா தஃப்சீருக்கு முதல் நாங்க இன்றைக்கு பப்ளிஷ் ஆகிற தர்ஜுமாக்கள் டிரான்ஸ்லேஷனை நாங்கள் பார்த்தோம். அது இங்கிலீஷ்ல இருக்கலாம், தமிழ்ல இருக்கலாம், சிங்களத்துல இருக்கலாம், மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கலாம். அதிகமா டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இங்க எழுதியிருக்கிறாங்க தட் அல்லாஹ் சொல்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான் என்று அப்படிதான் தர்ஜுமா பண்றாங்க. அவங்களோட வார்த்தையுடைய கருத்து எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தாலா உங்களைய வலிக்கேடுல கண்டுட்டு உங்களுக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுப்பார். சிலவங்க தர்ஜுமா பண்ணிருக்கிறாங்க, அல்லாஹ் தாலா உங்களைய பார்த்தா உங்களுக்கு நுபுவத் என்ன என்று தெரியாது, ஷரியத் என்ன என்று தெரியாது, நேரான வழி எது என்று தெரியாமல் இருந்து அல்லாஹ் பார்த்துட்டு உங்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் தாலா காட்டினார். இங்கிலீஷ்ல கூட you were astray and Allah Ta'ala guided you on the right path. You were unaware of the prophethood, Islamic laws, Allah Ta'ala guided you. சில இடத்துல you were lost, நீங்க காணாம போயிருக்கு. இது அர்த்தம் ஷரியத் சம்பந்தமா ஒன்றுமே அறியாம இருந்தீங்க, அல்லாவை பத்தி அறியாம இருந்தீங்க. மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை காட்டணும். இப்ப இன்றைக்கு சொல்ல வர நோக்கம் என்ன என்று கேட்டா, இந்த அத்தனை தர்ஜுமாக்களும் இவங்களோட சொந்த கருத்து தவிர யாராவது ஒரு முஃபஸ்ஸிர், எங்களோட மகான்கள் முன்னோர்கள் இந்த கருத்தை கொடுத்ததே இல்லை. ஸோ தட் மீன் இந்த தர்ஜுமா பண்ணவங்க லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் தர்ஜுமா பண்ணிருக்கிறாங்களே தவிர தஃப்சீரை பார்த்து இல்லை, ஹதீஸை பார்த்து. முதலாவது ஹதீஸை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா, குன்து நபிய்யா وآدم بين الروح والجسد. ஹஸரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹுக்கும் ஜஸத் உடலுக்கும் இடையில இருக்க போக்கல அந்த நேரம் கூட நான் நபியா இருந்தேன். குன்து நபியா, I was a prophet when Hazrat Adam alayhis salam was between the soul and the body. இன்னொரு ரிவாயத்துல வருது பைனல் மாஇ வத்தீன், தண்ணீரும் soil மண்ணுக்கு இடையில இருக்க போக்கல. that means he was still not created. நான் அந்த நேரம் நபியா. நபியுடைய அர்த்தம் என்ன? நபியுடைய அர்த்தம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மாரிஃபத் உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் படிச்சு கொடுக்கிறவங்க. அப்படி இருக்க போகல அல்லாஹ்வை யாரை அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க அவர்களை பார்த்து சொல்றது, இவங்க வழிகேடுல இருந்தாங்க, பொறவுதான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அப்ப அல்லாஹ் வழிகேடுல உள்ளவரையா செலக்ட் பண்ணார் நபியா? மத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அந்த நேரம் நபியா இருந்தேன். மனிதனா இருந்தனா இல்லாட்டி நான் ரூஹா சும்மா இருந்தனா? இல்லையே, குந்து நபியா, அந்த நேரம் நான் நபியா இருந்தேன். ஐ வாஸ் இன் ஃபார்ம் ஆஃப் நூர், ஐ வாஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ரூஹ். எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நபியாவே தானே நான் இருந்தேன். அர்த்தம் அல்லாஹ்வுடைய மாரிஃபத் இருந்தது. அப்ப இப்படி ஹதீஸ்க்கு மாற்றமா தர்ஜுமா பண்ணிட்டு எங்கட யூத்ஸை குழப்பத்து பக்கம் கூட்டி போறவங்களை விட்டு நாங்க பாதுகாப்பு சொல்லி இருக்கோம். இப்ப பாப்போம் இவங்க எந்த இமாமை பின்பற்றாங்களோ. இப்னு கசீர். இப்னு கசீர் இந்த தஃப்சீருடைய வவஜதக ضالًا ஃபஹதாவுடைய தஃப்சீர்ல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முராது பிஹாதா அன்னஹு அலைஹிஸ்ஸலாம் ضل في شعاب مكة وهو صغير. மக்கா ஷரீஃப்ல சில நேரத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய பார்வையில் இருந்துட்டு மறைஞ்சிட்டாங்க. He was hidden for some time from the sight of the people. அதை வச்சுதான் அல்லாஹ் தாலா வவஜதக ضالًا ஃபஹதா, ஹபீபே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மறைஞ்சிருந்தீங்க, அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு அந்த ரூட்டை காட்டினான், ஆட்கள் மத்தியில மர்க்க சேர்த்து வச்சு. அந்த மாதிரி கருத்து. இன்னொரு கருத்து சொல்லப்படுது, இது இப்னு கசீர் சொல்றாங்க, வகீல இன்னஹு ضل وهو مع عمه في طريق الشام. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதுல அவங்களோட சாச்சாவோட ஷாம் சிரியா பக்கம் சஃபர் பண்ண போக்கல அந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்கு he was
not seen. சரி, இது இவங்க எழுதுனது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி ஐ திங்க் 671, 800 இயர்ஸ்க்கு முத உள்ள ஸ்காலர். அவங்க இதுக்கு கருத்து சொல்றாங்க. இங்க அர்த்தம் என்ன என்று கேட்டா, வவஜதக ضالன் ஐ ஃபீ கௌமின் துல்லால். அல்லாஹ் தஆலா ஹபீபே உங்களைய வலிகேடு மக்களோட கண்டுட்டு உங்களைய கொண்டு அந்த வலிகேடு மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஃபஹதாஹுமுல்லாஹு பிக், உங்களைய கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த வலிகேடு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார். வவஜதக ضالன் ஃபஹதா அர்த்தம் you were lost and இல்ல, you were unaware of Islam and இல்ல, you were unaware of the prophethood இல்ல. வலிகேடு மக்கள் பக்கம் அல்லாஹ் உங்களை அன்பிட்டு உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் நஸஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்க சொல்றாங்க, இது வலா யஜூஸு அன் யுஃஹம பிஹி உதூலுன் அன் ஹக். இப்படி சொல்றது ஜாயிஸே இல்ல, இது கூடாது, இப்படி நடக்கவே முடியாது. என்ன, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரான பாதை விட்டு சைடாவே இருப்பாங்க என்று நினைக்க கூட இல்ல. You can't even talk about this. வலா யஜூஸ், இது ஜாயிஸ் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்தஸ்து எப்படி என்று கேட்டா, ஃபக்கத் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அவ்வலி ஹாலிஹி இலா நுஸூலில் வஹ்யி அலைஹி மஅசூமன் மின் இபாதத்தில் அவ்தான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்துல இருந்து, துனியால வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து நுபுவத் இலான் உடைய டைம் வரும் வரைக்கும், வஹி நாசில் ஆகுற வரைக்கும், அந்த 40 years கேப்ல from the first day until the revelation was revealed upon நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க சிலையை வணங்கவே இல்ல. அதை விட்டு அவங்க மாசூமா இருந்தாங்க. மின் இபாதத்தில் அவ்தான் மட்டுமில்லை, ஃபிஸ்க் இஸ்யான் பாவத்தை விட்டும் அவர்கள் தூய்மையா இருந்தார். பாவமே செய்யாத நபியை பார்த்துட்டு நீங்க வழி தவறு இருந்தீங்க என்று சொல்ற கருத்து தர்ஜுமால எவ்வளவு பெரிய அநியாயம் உண்டு. சரி, தஃப்சீர் பஹ்ருல் முஹீத்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய அத்தனை நபிமார்களும் மஅசூமூன அன் ذلك, தலால் வலிகேடு, அதை விட்டு அத்தனை நபிமார்களும் மாசூமா இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாத்து இருக்கிறான். சோ இப்படி சொல்றது லா யும்கினு ஹம்லுஹு அனித் தலால், இந்த தாலுடைய வார்த்தையை வலிகேடு என்று சொல்றது ஹிதாயத்துக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய அத்தனை நபிமார்களும் ஹிதாயத்திலே தான் எப்பயுமே இருந்தாங்க என்று தஃப்சீர் பஹ்ருல் முஹீத்ல இமாம் அபு ஹய்யான் அவர்கள் சொல்றாங்க. அதே போல இமாம் சையதுனா ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் அவர்கள்? நீங்க ஓதுறம் தானே, இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் ஃபக்ஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிருத் தம்பில் அதீம். இது சம்பந்தமா இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. குதுபு நாயகம் சையதுனா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கஸஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மூத்த மகனார் சையதுனா அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க என்று இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஜும்மாவுடைய தினம் 5 தடவை ஓதுறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய ஹாலத்ல மௌத்தை தருவான். அதே இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படியா கொண்ட மகான் என்று கேட்டா, விழிப்புல, கனவுல வேற விஷயம், டியூரிங் தி ஸ்டேட் ஆஃப் வேக்ஃபுல்னஸ், விழிப்புல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 75 தடவை ஜியாரத் பண்ணிருக்கிறாங்க. அந்த இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வஜதக பைன ضالين, அல்லாஹ் உங்களைய வலிகேடு கூட்ட இடையில அன்பிட்டு உங்களைய கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். இந்த கருத்து தான் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் எழுதி இருக்கிறாங்க. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரு? அல்லாஹு அக்பர். தஃப்சீர் அல் கபீர் எழுதின இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா சையதுனா யூசுப் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட்டு கொஞ்சம் காலம் தூரமா இருந்தாங்க. அப்ப நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுந்து கொண்டு இருந்தாங்க. வெளிரங்கத்துல அவங்களோட ஐசைட் வீக்கா இருந்துச்சு. நபிமார்களுக்கு பிளைண்ட் என்று சொல்றது இது அதவில்லை. அவங்க இதயம் வெளிச்சமா தானே இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வெளிரங்கத்துல பார்வை, எங்கட பார்வையில ஐசைட் வீக்கா இருக்கு. ஆனா இன் ரியாலிட்டி அவங்களுக்கு ஒரு வீக் சைட்டே இல்லை. அந்த நேரம் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஜுப்பா முபாரக்கை அனுப்பி விட்டாங்க தானே சகோதரரை கொண்டு. இத்ஹபு பிகமீஸி ஹாதா, என்னுடைய இந்த ஜுப்பாவை, இத்ஹபு பிகமீஸி ஹாதா கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த ஜுப்பாவை நீங்க எடுத்து போங்க, என்னுடைய தகப்பனுடைய முகத்துல வைங்க. யக்தி பசீரா, அந்த வெளிரங்கத்துல எங்களுக்கு பார்க்க போகல ஐசைட் வீக்கெண்ட் விளங்கிச்சு, அது மறக்க வந்துடும். So we will know that his eyesight is perfect. அது அந்த குர்தா முபாரக் on the way. இப்ப சகோதரர்கள் கொண்டாந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி லஅஜிது ரீஹ யூசுப், நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃப்ரேக்ரன்ஸ், அந்த மனத்தை நான் ஃபீல் பண்றேன், மனம் ஃப்ரேக்ரன்ஸை ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த நேரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளவங்க சொன்னாங்க, தல்லாஹி இன்னக லஃபீ தலாலிகல் கதீம். அப்பா அவர்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, நீங்க இன்னும் அதே பழைய முஹப்பத்ல இருக்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலமாவே எவ்வளவு காலமாவே அதே பழைய முஹப்பத்ல இருக்கிறீங்க. ஆனா முஹப்பத் இருக்கு சொன்னதுக்கு வேர்ட் என்ன? தலால். இன்னக லஃபீ தலாலிகல் கதீம். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்க்கு அந்த தலால் என்ற வார்த்தை வந்தது, ஆனா கருத்து முஹப்பத். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தஃப்சீர் அல் கபீர்ல அந்த ஆயத்தை ரெஃபரன்ஸா வச்சுட்டு சொல்றாங்க, இங்க கூட தால்ட அர்த்தம் முஹப்பத் என்று. இதை வச்சுட்டு தன் சையதுனா ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரிஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்ஜுமால சொல்றாங்க, வவஜதக ضالًا ஃபஹதா ஹபீபே, அல்லாஹ் உங்களைய அல்லாஹ்வுடைய முஹப்பத்ல சரியான மட்டும் என்க்ரோஸ்டா, மிச்சமே டீப்பா உள்ளவர்களா அல்லாஹ் உங்களைய பெற்றுக்கொண்டான். அல்லாஹ் found you engrossed in his love. அல்லாஹ்வுடைய முஹப்பத்ல நீங்க மிகவும் டீப்பா இருந்தீங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு அதுல உங்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அதிகமா பிளஸ் பண்ணினார் என்று கருத்துல தான் இமாம் அஹ்மத் ரிஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்ஜுமா எழுதுறாங்க. இப்ப என்ன விளங்குது? இந்த காலத்துள்ள தர்ஜுமாக்கள் மோஸ்ட்லி லாங்குவேஜ் பேஸ்ல எழுவப்பட்ட தர்ஜுமா. அந்த லாங்குவேஜ் பேஸ்ல எழுவப்பட்ட தர்ஜுமாவை நாங்க படிச்சுட்டு நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வலிகேடு என்று சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஈமானுக்கு. இப்ப தர்ஜுமா படிக்கிறதுக்கு எழுனவர் யார் என்று தெரிஞ்சு கொள்றது முக்கியம். தஃப்சீர் அடிப்படையில தான் ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரிஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தர்ஜுமாவை எழுதுனாங்க, அல்லாஹ் found you engrossed in his love. நேரம் மிச்சம் குறிப்பிட்ட இருக்கு. பிகாஸ் அல்ஹம்துலில்லாஹ் நேரம் இருக்கு, எனக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ்.